உங்கள் வீட்டு டாய்லெட் ரூம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கணுமா? அப்போ நான் சொல்கிற பொருளை மட்டும் யூஸ் பண்ணி உங்கள் வீட்டு டாய்லெட் ரூமை கழுவி பாருங்கள். உங்கள் வீட்டு டாய்லெட் ரூம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோப்பு தான் எடுத்துருக்கேன். சோப்பை வந்து முழுமையாக எடுக்க வேண்டாம். அதை வந்து உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு வந்து துருவி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து இன்றைக்கி ஒரு பாத்ரூம் தான் கழுவ போகிறேன். அதனால் அதுக்கு ஏற்றாப்புல நான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதோட சேர்க்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தா பேக்கிங் சோடா வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நான் எடுக்கக்கூடிய பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹார்பிக் வந்து நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறமா நான் எடுத்துக்கிற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டாய்லெட் கிளீனர் சொல்லிட்டு பவுட்ரு பேஸில் வந்து 10 ரூபா பேக்கெட் ஒன்று கிடைக்கும். அதுலேயும் வந்து நீங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு மணி சேவிங் டிப்ஸ் கூட. ஏன் அப்படின்னா, ஹார்பிக்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா லிக்யூடாக அப்படியே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப வந்து செலவாகும். இதே மாதிரி முறையில் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மாதக்கணக்கில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் வந்து 2 டைப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து இதேமாதிரி பவுட்ராகவும் நீங்கள் வந்து தூவி விடுற மாதிரி தூவி விட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா நல்லா தண்ணி கலந்து நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து கலந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை வச்சியும் நீங்கள் எந்தெந்த இடத்துல அழுக்கு இருக்கோ அந்த இடத்துல ஸ்ப்ரே பண்ணி விட்டு கழுவி விடலாம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் அதிகமான அழுக்கு இருக்கிறதுனால நான் வந்து அந்த பவுடரை எடுத்து நல்லா தூவி விட்டு இப்போ வந்து நான் கழுவி விட போகிறேன். கழுவி முடிஞ்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் என்னுடைய பாத்ரூம் வந்து எப்படி இருக்குன்னு. ரொம்ப வந்து டாய்லெட்டுக்குள்ளெல்லாம் வந்து ரொம்ப அழுக்கு பிடிஞ்சி போய் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுவர் ஓரங்களில் வந்து நிறைய கரைகளாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து அங்கங்கே நிறைய கரைகள் தென்படுது. அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் வந்து நான் வந்து தூவி விட்டுட்டு இப்போ வந்து நான் வந்து கழுவி விட போகிறேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு கூட அவசியம் இல்லை. லைட்டாக வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஊற விட்டுட்டு நீங்கள் நல்லா தேய்ச்சி கழுவுனீங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இந்த டிப்பு வந்து நல்ல ஒரு மணி சேவிங் டிப்ஸு கூட. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாய்லெட்டுக்கு யூஸ் பண்ணுற க்ளீனர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு சின்ன ஒரு டப்பா வாங்கினோம் அப்படின்னா அது ஒரு வாரத்துக்கு தான் வரும். நம்ம வந்து இந்த மாதிரி முறையில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம மாதக்கணக்கில் நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லாவே தேய்ச்சிட்டு வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஊற விடுங்க. உடனே கழுவுறதோட கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தேய்ச்சி கழுவுனீங்க அப்படின்னா அழுக்குகள் வந்து நல்லாவே பளிச்சுன்னு வந்து ஆயிரும். இப்போ பாருங்கள், அந்த சைடு ஓரத்தில் இருக்கிற எல்லாத்துலேயும் நல்லா தேய்ச்சிட்டேன். அந்த இடத்துல நல்லாவே ஊற விட்டுட்டேன். இப்போ வந்து நான் வந்து கழுவி எடுக்கிறேன். பாத்டப்புக்கிட்டேயும் நிறைய அழுக்குகள் இருக்குது. அந்த இடத்துலையும் வந்து நான் வந்து தேய்ச்சி எடுத்துகிட்டு அந்த இடத்தையும் நான் கழுவி காமிக்கிறேன். அதேமாரி வந்து சிங்க்கு பக்கத்துலேயும் வந்து நிறைய வந்து மெயினாக வந்து கீழ் ஓரங்களில் வந்து அதிகமாக அழுக்கு இருக்குது. அந்த இடத்துலையும் வந்து நல்லாவே தேய்க்கிறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத் டப்பில் வந்து நிறைய வந்து அழுக்கு இருக்குது. அந்த இடத்துலையே வந்து நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப பயனுள்ள டிப்ஸாக இருக்கும். இதில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பொருட்கள் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப விலையும் கம்மியாக தான் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற பேக்கிங் சோடாவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம டாய்லெட் பவுடர் இருக்குது பாருங்க, அதெல்லாம் வெறும் 10 ரூபா தான். அதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்பூனில் தான் கலக்கிறோம். அது நல்ல வாசனையாக இருக்கும். நம்மளுக்கு நம்ம டாய்லெட் ரூமுக்குள்ளே வந்தாவே வந்து ஒரு நல்ல ஒரு நறுமணம் இருக்கும். அதுக்கு தான் வந்து அதையும் நம்ம சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்துருக்கிற அந்த ஹார்பிக் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் 1 மூடி அளவுக்கு தான் நம்ம வந்து சேர்த்துருக்கேன். இது இப்படி ஒவ்வொரு மூடி சேர்க்கறதுனால நம்மளுக்கு வந்து மணி சேவிங் கூட. இப்போ பாருங்கள், நல்லாவே தேய்ச்சி கழுவிட்டேன். இப்போ வந்து கழுவி முடித்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். ரொம்ப வந்து அதிகமான உப்பு கரை பிடிச்சி அழுக்கு கரை பிடிச்சி இருக்கிற பாத்ரூம் அப்படின்னா நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டுட்டு ரொம்ப நேரம் வந்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற விட்டு அதுக்கப்புறம் தான் கழுவணும். அப்போ தான் வந்து நல்லா வந்து நம்மளுக்கு ரிசல்ட் கிடைக்கும். உடனே கழுவுனீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்குமா அப்படிங்கிறது நம்மளுக்கு டவுட்டு தான். இப்போ வந்து என்னுடைய பாத்ரூமில் வந்து கொஞ்சம் தான் அழுக்கு இருக்கிறதுனால நான் வந்து ஒரு அரை மணி நேரம் மட்டும் தான் ஊற வச்சுட்டு உங்களுக்கு வந்து கழுவி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லாவே தேய்ச்சியாச்சு. இப்போ வந்து நான் கழுவி முடிச்சோன்னா உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஃபஸ்ட்டு எப்படி வந்து அழுக்கு கரை பிடிச்சி இருந்தது, இப்போ வந்து எவ்வளோ சூப்பராக நீட்டாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி முறையில் வந்து நம்ம வந்து வாரத்தில் வந்து ஒரு 2லேருந்து 3 நாள் வந்து தேய்ச்சி கழுவுனாவே போதும். நம்மளோட டாய்லெட்டை வந்து நல்லா பளிச்சுன்னு புதுசு போலவே இருக்கும். அப்பப்போ நம்ம தேய்ச்சி கழுவிட்டோம் அப்படின்னாவே இந்த அழுக்குகள் வந்து இந்த டிப்ஸ் வந்து நல்ல ஒரு மணி சேவிங் டிப்ஸு. இப்போ பாருங்கள், நம்ம
எடுத்து வச்சுருக்கிற அந்த பவுட்ரை வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரியே வந்து ஸ்ப்ரேயும் பண்ணலாம், இல்லைன்னா வந்து தூவியும் விடலாம். உங்களுக்கு வந்து எப்படி சௌகரியப்படுறதோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லிக்விடை வந்து ஒரு டப்பாவில் ஊற்றி நிறைய தண்ணி வந்து கலக்கி நீங்கள் வந்து அதேமாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி அப்படி இது யூஸ் பண்ணலை, ஏன்னா வந்து இன்றைக்கி நிறைய வந்து அழுக்குகள் இருக்கிறதுனால சும்மா வந்து ராவாகவே வந்து அந்த பொடியை வந்து அப்படியே நான் தூவி விட்டுட்டு இப்போ வந்து நான் கழுவுறேன். இப்போ வந்து கழுவும் போது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து படியவே படியாது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்குற டிப்ஸ் எல்லாமே வந்து ஹோம்மேட் டிப்ஸாக தான் இருக்கும். இதனால் வந்து நம்மளை வந்து எந்த ஒரு மணி சேவிங்காகவும் இருக்கும், காசு நிறைய செலவாகாது, ரொம்ப ஈஸியாகவும் க்ளீன் பண்ணிடலாம். வீட்டு டாய்லெட்டும் நல்லா பளிச்சுன்னு புதுசு போலவே மின்னும். இப்போ பாருங்கள், பக்கத்தில் காமிக்கிறேன், எவ்வளோ நீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு வந்து இதேமாதிரி டிப்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொன்னீங்கனாலும் அந்த டிப்ஸ் வீடியோ நான் வந்து உங்களுக்காக கொண்டு வரேன். என்னோடய வீடியோ வந்து கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.